தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப குமரேசன் நான் பரமனை குத்தி கொன்னுட்டேன் அப்படின்னு குத்துன கத்தியோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆகுறாப்புல. உடனே நம்ம ஏட்டையா போய் ரிஷி கிட்ட சொல்ல, ரிஷி வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, கத்திய கைப்படாம ஒரு கவர்ல வாங்கி வச்சுக்கிறாங்க. உடனே நம்ம ரிஷி கலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பரமனை குத்துனது வேற யாரும் இல்ல, குமரேசன் தான் அப்படிங்கிற உண்மைய சொல்லிடுறாப்புல. இது போதாதா, உடனே கலா ஓடி போய் என்னடி அப்பாவும் மகளும் பிளான் பண்ணிட்டு இங்க வந்து அழுது நீலக்கண்ணீர் வெடிக்கிறியா அப்படின்னு சொல்லி பரமனை குத்துனது உன் அப்பங்காரன் தான் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. நம்ம இளமதிக்கு அதிர்ச்சியா இருக்கு. சோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க நம்ம இளமதி. அங்க நர்மதாவும் வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா லாக்அப்ல குமரேசன் இருக்கிறாப்புல. உடனே இளமதி போயிட்டு குமரேசன் கிட்ட சொல்லி பாக்குறாங்க, அசோக்க கொன்னது பரமனே இல்ல, நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா இந்த குமரேசன் தான் நான் பிடிச்ச காலுக்கு 3 காலு அப்படிங்கிற மாதிரி இளமதி எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாப்புல. சோ எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கேட்காதனால வேற வழியே இல்லாம வெளியில வந்துடுறாங்க. இப்ப இளமதி தன்னோட அப்பா வெளியில வர்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டா, வழியே இல்ல, பரமனே உயிர் பொழைச்சு வந்து ஏதாச்சும் செஞ்சாதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் வராங்க. ஹாஸ்பிட்டல் வந்தா மறுபடியும் கலா பிடிச்சி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கு. அப்ப டாக்டர் வந்து உடனடியா பரமனுக்கு ஏபி பாசிட்டிவ் பிளட் குரூப் வேணும், எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி, இதுதான் டொனர், அதாவது ரத்தம் கொடுக்கறதுக்காக நம்பர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நம்பரை கொடுத்துருக்காங்களாட்டுக்கு. ஸோ நம்ம இளமதி தான் அந்த நம்பரை வாங்கிட்டு போய் சாமி முன்னாடி வச்சு ஃபோன் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா எல்லாருமே வெளியூர்ல இருக்கேன் அங்க இருக்கேன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இளமதிக்கு பிளட்டும் கிடைக்கவே இல்லை. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பரமனுக்கு ஆபரேஷன் பண்றதுக்காக ரெடியா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிளட் வந்த உடனே ஆபரேஷன், ஆனா பிளட் தான் கிடைக்கவே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது.